ஜெய் குருதேவ். சீக்ரெட் டாக்டரினோட 7வது ஸ்பீச்சை நம்ம கேட்குறோம். நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, த ஸ்டேட் ஆஃப் ஸ்லீப், நித்ரா ஸ்திதி ரொம்ப முக்கியமான பங்கு. சீக்ரெட் டாக்டரினில் எதற்கு நித்ரா ஸ்திதியில் இவ்வளோ முக்கியமாக சொல்கிறா அப்படின்னாக்கா, பிரளயத்திலேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. பூர்வ சிருஷ்டி எல்லாம் அந்தரிச்சு போயிடுது. கோடி வருஷம் ஆயிடுது. மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிக்க போகிறது அந்த டயத்தில். அப்போ நித்ராஸ்திதி ஸ்டார்ட் செய்கிறா. நித்ராஸ்திதியில் 2 பாயிண்ட்டை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நினைவுபடுத்திக்கணும். நித்ராஸ்திதி பற்றி பேசும்போது எவ்வளவு ஞானம் இருக்கோ அது எல்லாமே அவ்யக்த ஸ்திதிக்கு, அன்மேனிஃபெஸ்ட் ஸ்திதிக்கு போகும். நித்ரா ஸ்திதிக்கு தூக்கம் முழிச்சப்புறம் அவன் எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஸ்திதிக்கு வந்துடும். மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட் நாம் எல்லாருமே நன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நித்ரா டு மறுட்சணமே வியக்தஸ்திதி, மேனிஃபெஸ்ட். இதை துவந்தஸ்திதின்னு சொல்லுவாள். வியக்தஸ்திதி, அவ்வியக்தஸ்திதி. அம்மா அப்பா, புருஷன் பிரகிருதி, சங்கல்பம் பரிவர்த்தனை. இந்த காலத்தில் தனாத்மகம் ருணாத்மகம் அப்படின்பா. பாசிட்டிவ் பிரின்சிபல், நெகட்டிவ் பிரின்சிபல். மேக்னெட்டிக் பாஷையில் சொல்லணுன்னா தட்சிண துருவம், உத்தர துருவம். பாசிட்டிவ் எப்போவுமே நித்ரைக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். சாதாரணமாக பாசிட்டிவ்னு சொன்னால் வேக்ஃபுல், முழிப்பு நிலையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆத்தியாத்மிகத்தில் எவ்வளோ முன்னே போகிறதுக்கு ஆசைப்படுறோமோ அவ்வளோ தூக்க நிலையை, நித்ராஸ்திதியை பயன்படுத்தணும். இதற்கு ஒரு சங்கேதம் யூஸ் பண்ணுறோம். ரிஷி பாஷையில் தேவாலயம், ஈஜிப்ட் பாஷையில் பிரமிடு, மேக்ஸ் பாஷையில் 7, மற்ற பாஷையில் சதுர்புஜம், திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம். ஆத்தியாத்மிகத்தில் ஆர்வம் இருக்கிறவா சீக்ரெட் டாக்டரின் புரிஞ்சுக்கிறதுக்கு அதன்படி முன்னே போகணுன்னு விரும்புகிறவா தேவாலயம் பற்றி தெரிஞ்சுக்கணும். கோபுர தரிசனங்கிறது ஆரம்ப ஸ்திதி. 1 சங்கல்பம், சங்கல்பம்னா வில். 2 சங்கல்பத்திலேருந்து பிரக்ஞா. 3 கர்மா, ஆக்ஷன். சங்கல்பம் பிரக்ஞா ரொம்ப தீவிரமாக ஆனாக்க இன்ட்ராக்ட், அது ஆக்ஷனாக மாறுறது. சங்கல்பம் பிரக்ஞா இன்ட்ராக்ஷன் ஆகும்போது அது யோக சாதனையாக ஆகுது. மொத்த புஸ்தகத்துலேயும் இதை தான் படிக்கிறோம். சங்கல்பம் வந்த பின்னாடி எப்படி உருவாருது என்ற பிரக்ஞா வந்தாக்க ஆக்ஷன். ஆக்ஷன் இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது. இந்த ஆக்ஷன் தான் புருஷார்த்தம். இதே சதுர்வித புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லுவாள். தர்மம், அர்த்தம், காம, மோட்சம் அப்படின்னு சொல்லுவாள். பதத்தோட விசாலத்தன்மையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இதை மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிறது அதை விட முக்கியம். பாரதிய சம்ஸ்காரத்தில் அநேக பதங்கள் தூசி படித்து போயிடுது. நேரடியாக தெரிகிற அர்த்தத்தை விட்டுட்டு பாக்கி வேண்டாத நிறைய அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம். சாஸ்திரத்தில் பண்டிதர்கள்லாம் 2 அர்த்தங்களை சொல்கிறா. பங்கஜம், பத்மா என்பது. பங்கஜம் பத்மங்கிறது பிரபஞ்சத்தில் யாரை கேட்டாலும் சொல்வாள். பங்கஜம் பத்மா கூறுவா. அசல் மீனிங் அது இல்லை. பங்கஜம் என்கிறது மண்ணில் பிறந்ததுன்னு அர்த்தம். மண்ணில் பிறந்தது அப்படின்னோடனே அது ரொம்ப பெரிய அர்த்தம் வந்துடுறது.
மொத்த பிரபஞ்சத்தில் எங்கெங்கே மண் இருக்கோ அது யாவும் பங்கஜமாயிடுறது. பங்கஜம் பத்மன்னு நாம் லிமிட்டட் ஆஸ்பெக்டில் பேசுகிறோம். ரெண்டாவது, சீக்ரெட் டாக்டரின் ஆங்கிளில் நாம் முன்னே போகணும்னு விரும்பினா முதல்ல லிமிட்டேஷனை ஒதுக்கணும். நாம் அந்த பதத்தை உபயோகிக்கும்போது அந்த பதத்தினோட விசாலத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஸ்வீப் ஆஃப் த வேர்டு பயன்படுத்துறத தெரிஞ்சுக்கணும் அவசியம். நாம் அந்த பாவ பரம்பரை போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோன்னா சப்த பிரம்மா என்ற பதத்தோட அர்த்தமும் நமக்கு புரியும். நாம் செய்கிற தப்புகளில் இதுவும் ஒன்று. குப்த வித்யை படிக்கும்போது இப்பதங்களை பற்றி மிக ஜாக்கிரதையாக அர்த்தம் புரிஞ்சுக்கிறது அவசியம். 2, புத்தர் காலத்தில் வேதங்களை ஆதாரமாக வச்சு யஜ்யம் பண்ணினான். அதை ஹிம்சையான வேலைகளை நடந்தது. இதை சமப்படுத்த வேதத்திலிருந்தே ஒரு வாக்கியம் சொல்வா. வைதீக ஹிம்சா ஹிம்சான பவத. வேதத்தில் சொல்லப்பட்ட ஹிம்சை இல்லை. இதனால் யஜ்யத்திற்காக செய்யப்பட்ட ஹிம்சை ஆகாது. வேதம் எழுதினவா சொல்கிறா. ரிஷி சொல்லப்பட்ட விஷயம் மூலம் நாம் அர்த்தம் எடுத்துக்கணும். கான்செப்ட் ஒட்டி நாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ராஜ மகிழ்ச்சியோட ராஜசபைக்கு வந்தார்னா எப்படி அர்த்தம் எடுத்துக்கணும்? மகிழ்ச்சின்னா எருமைன்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல பட்டத்து ராணியோட சபைக்கு வந்தார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது சந்தர்ப்பத்தை ஒட்டி அர்த்தம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி புரிஞ்சுக்கலைன்னா அனர்த்தம் ஆகிடும். வைதீக ஹிம்சா பவதிங்கிற பதத்தை அர்த்தம் செய்யும்போது வேதம் எழுதின ரிஷி அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். வேதம் எழுதின ரிஷியை பற்றி நினைவு கொள்ளணும். யோக சாதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிஷி முதல்ல சொல்கிறது ஹிம்சை பற்றி தான். அஷ்டாங்க யோக விதானத்தில் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதி பற்றி முதல்ல சொல்கிறார். யமம் அப்படின்னா அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் அபரிக்கிரகம் பிரம்மச்சரியம், இது 5 வரும். யமத்தில் கூட அபியாசம் செய்ய வேண்டியது அஹிம்சையே. பதஞ்சலி தன்னோட யோக சூத்திரத்தில் அஹிம்சை பற்றி விவரமாக சொல்கிறார். நீங்கள் அஹிம்சை ஃபாலோ பண்ணுறதா நினைக்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ செய்கிறடான்னு கேட்டால் நான் இல்லைன்னே சொல்லுவேன். இன்னும் என்ன பேர் சொல்லுவார்? எங்கள் குருவை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்களாகவே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். நீங்கள் அஹிம்சையை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்களே உங்களை கேட்டுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, சத்ருபாவம் நிறைஞ்ச மனுஷன் சத்ருபாவம் குறைஞ்சு அவர்களே உன்னோட வர முடிஞ்சால் நீங்கள் அஹிம்சையை ஃபாலோ செய்கிறதா அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் அஹிம்சையை வார்த்தையால் மட்டுமே சொல்கிறீள். ரிஷி முனிவர்களெல்லாம் பற்றி சொல்லும்போது பாம்பு, புலி, சிங்கம் எல்லாம் அவள்கிட்ட வந்தால் எதுவுமே பண்ணாதுன்னு சொல்கிறோம். அங்குலிமாரன் புத்தர்கிட்ட வரும்போது அங்குலிமாரனோட ஹிம்சை சுபாவம் போயிடுது. யோக சாதனையில் முதல்ல வருவது அஹிம்சை தான். ரிஷி எல்லாருமே எந்த ஸ்தாயில் இருந்தான்னு இதை நீங்கள் புரிஞ்சுப்பேள். அதை பற்றி யோசனை பண்ணுங்க. சத்திய வாழ்க்கை வாழறவா ரிஷி, சத்தியத்தை தரிசித்தவா ரிஷி. ரிஷி எழுதின வேதத்தில் ஒருவேளை ஹிம்சை என்ற பதம் வந்தாலும் அது ஹிம்சை என்ற மீனிங்கை எடுத்துக்காத. வேறு இன்னொரு ஏதேனும் மீனிங் இருக்கிறத எடுத்துக்கோ. பலி என்ற அர்த்தமும் வரும். பலினா
காக்கபலி, பித்ருபலின்போம். அவைகளுக்கு ஆகாரம் தருவது கூட பலிதான். பதத்தோட அர்த்தத்தை நிறைய வகையில் மாற்றி கொண்டு மனுஷர்களாகிய நாம் அதை நம்ம சொந்த அபிப்பிராயத்தில் மீது சூப்பர் இம்போஸ் செஞ்சுண்டு அப்பதத்தினோட விசாலமான மீனிங்கை ஒதுக்கிடுறோம். குப்த வித்யை பயன்படுத்த சதுவித புருஷார்த்தம் கடைப்பிடிக்கிறது பற்றி பேசுவோம். 4 புரியறதுக்கு அதை ரொம்ப கவனமாக ரொம்ப புரிஞ்சுக்கணும். இந்த 4ஐயும் புரிஞ்சுக்க வேணும். பரா, பஸ்யந்தி, மத்தியமா, வைகிரி. இது எல்லாமே நித்ரா சிதிக்கு சம்பந்தப்பட்டது. நித்ரா சிதியை நம்ம அர்த்தம் பண்ணிட்டா வேதத்தில் இருக்கிற இன்னர் மீனிங் புரியும். ருக், யஜுர், சாம, அதர்வண 4 பதமும் பற்றி சர்வ வியாபகமாக பேசலாம். இது சதுர்வித புருஷார்த்தம், சதுர்புஜ புருஷார்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். நமக்கு ஒரு சங்கல்பம் வருது, அதை நிறைவேற்றிக்க ரூல்ஸ் நமக்கு தெரியும், அக்செப்ட் பண்ணுறோம். சங்கல்பம் என்ன? நம்மகிட்ட இருக்கிற உள்ள சின்ன சேதனத்துவத்தை, அது இன்ஃபினிட் கான்ஷியஸ்னஸ் வேண்டும். நடைமுறையில் அதை பயன்படுத்தும் போது கொஞ்சம் ஆக்ஷன் செய்ய வேண்டும். அவ்வியக்தம் என்பதற்கு நாம் கூறுவது சரியாகாது. தற்சமயம் அவ்வியக்தம் அன்மேனிஃபெஸ்ட் என்று நினைக்கிறோம். சின்ன சேதனத்துவத்தோட மூலம் அவ்வியக்த சேதனத்துவத்தை தெரிஞ்சுக்க நாம் கொஞ்சம் யோக பிரஜை செய்யணும். அந்த யோக பிரஜையே சதுர்வித புருஷார்த்தம், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்பது. தர்மம்னா மனுஷனாகிய நாம் யோக சாதனை ஆரம்பிக்கிறோம். நமக்கு உள்ள தர்மம் என்ன? ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், சிங் அப்படின்னு சொல்கிறோம். ரகரகமான மதங்களை பற்றி பேசுகிறோம். நிஜமான தர்மம் தாரணை செய்வது, நிஜமான தர்மங்கிறது தாரணை செய்கிறது. உப்பு உப்பாக தான் இருக்கும், சர்க்கரை தித்திப்பாக இருக்கும். அதனோட தர்மம் 3க்கு போனாலும் இந்த தர்மம் மாறாது. தர்மம்னா என்ன? நித்திய, நூதன, சனாதனமாக, சாஸ்வதமாக இருக்கிறது தான். 5000 வருஷத்துக்கு பிறகும் உப்பு உப்பாக தான் இருக்கும், சுகர் இனிப்பாக தான் இருக்கும். ருச்சி மாறாது. தர்மம் மாறினா பதார்த்தம் மாறும், அந்த விஷயமும் மாறும். தர்மம் இதுவே. இந்த தர்மத்தை யோக சாதனைக்கு பயன்படுத்த வேண்டும். நம்மில் சாஸ்வதமாக சனாதனமாக உள்ள மனுஷ லட்சணத்தை நாம் ஃபாலோ செஞ்சால் போகிறோம். அந்த தர்மத்தை நம்ம உபயோகிக்கிறோம். நம்மில் உள்ள சாஸ்வதமான லட்சணம் என்ன? சத்தியம், தர்மா, சாந்தி, பிரேம. இவை எல்லாமே மனுஷ தர்மம். காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியம் சாஸ்வதமான லட்சணம் கிடையாது. கோபம் வந்தால் எவ்வளோ நேரம் கோபமாக இருப்போம்? அது சீக்கிரமே போயிடும். அதிசகஜமான ஸ்திதி, சகஜ ஸ்திதி சாந்தமாக இருப்பது தான். கையை மூழுவது கஷ்டம், கையை திறந்து வைக்கிறது கஷ்டம் இல்லை. நீங்கள் மனுஷ சுபாவத்தை பார்க்க சொல்கிறது முடியறது. உப்பு உப்பாக இருக்கும், சர்க்கரை இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். மனிதர்களுக்கு என்ன சுபாவம் சொல்கிறோம்? சத்தியத்தை இஷ்டப்படுறா, தர்மம், சாந்தி, பிரேமையை இஷ்டப்படுறோம் அப்படின்னு. அது எங்கே இருக்குது? மனுஷால்கிட்ட இல்லையே. இவையெல்லாம் இல்லை. அப்போ தர்மம் எங்கே இருக்குது என்று கேட்கிறோம். இந்த பிரச்சனையை எப்படியே வெளியே கொண்டு வருதுன்னு நம்ம ஆலோசனை பண்ணுவோம். அர்த்தம்னா என்ன? தர்மத்துக்கு பிறகு வருவது அர்த்தம்.
ஒன்று அர்த்தம் செஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா என்ன, புரிஞ்சிக்க வேண்டியதுன்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தங்கிறது சக்தி, பணம். வேலை செய்யணும் அப்படின்னா பணம் வேண்டும். யோக சாதனை செய்ய சக்தி தேவை. அதை நம்ம சேர்த்துக்காமல் யோக சாதனையில் அடி எடுத்து வைக்கிறது தப்பு அப்படின்னு யோக சாஸ்திரமே சொல்கிறது. பணம் ஒரு வகை சக்தி. அர்த்தம் என்பதற்கு ரெண்டாவது மீனிங் நாம் புரிஞ்சுக்கிறது. எந்த வேலை செய்கிறோம், எதற்கு செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்ன தெரியாமலே ஆரம்பிப்பதா தான் அந்த வேலை பாதியிலேயே நின்று போகிறது. AMRA அப்படின்னு 4 அக்ஷரம் இருக்குது. 4 அக்ஷரமும் சவுண்டு பொட்டன்சி தெரியாமல் சேர்த்தாக்க அர்த்தம் வராது, அனர்த்தம்தான் வரும். யோக சாஸ்திரத்தில் உள்ள அநேக சங்கேதங்களுக்கு சரியான அர்த்தம் தெரியாமல் உபயோகித்தபடி நாமும் சங்கேதம் உபயோகிக்கிறோம். அப்படிங்கிற ஒரு பிரமையில் இருக்கிறதுனால தான் பலன் வரல. பலன் வரலைன்னா என்ன சொல்கிறோம், பூர்வ ஜென்ம கர்மா இன்னும் வரல அப்படிங்கிறோம். இல்லைன்னா இன்னும் டைம் வரல, பலன் வரல அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா இந்த சிஸ்டமே தப்பு அப்படிம்போம். அதனால் தர்மத்தோட எந்த மானவ சரீரத்தை உபயோகித்து அவ்வியக்த சேதன ஸ்திதி போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மனுஷ சரீரத்தை நாம் நன்னா புரிஞ்சுக்கணும். அர்த்தம் அப்படின்னா மனுஷ சரீரமே, அது எதற்கு ஏற்பட்டதுன்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி UGC காலேஜிலேருந்து ஒரு லெட்டர் வந்தது. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு சயின்ஸு சப்ஜெக்டில் இஷ்டம் ஏற்படுறதுக்கு அவள் கற்றுக்கிறதுக்கு 40,000 தருவதாக சொல்கிறா. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறுபடியும் சயின்ஸில் ஆர்வம் ஏற்படுமா? அதுக்கு போய் 40,000மா? சரின்னு பணம் கிடைக்கிறதேன்னு எல்லோரும் ஒத்துண்டா. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினான். அது 3 மாதம் ஆச்சு. UGCலேருந்து லெட்டர் வருது. இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாங்கினேள், அது இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு என்ன செய்கிறாள் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் வந்தது. ஒரு சின்ன சாமான் வாங்கினாக்க அதுக்கு அது எப்படி பண்ணுறது, அது வேலை பண்ணுறதா, எந்த பர்பஸ்க்கு வாங்கினோம் அப்படின்லாம் ஆலோசனை பண்ணுறோம். ஆனால் இந்த மனுஷ சரீரத்தோடு ஒப்பிட்டா 40,000ங்கிறது ரொம்ப மதிப்பு இல்லை. மனுஷ சரீரத்தை நம்ம எதற்கு எப்படி உபயோகிக்கிறோன்னு தெரியாது, எதற்கு வந்ததுன்னு தெரியாது. மனுஷ சரீரத்தோட அருமையை கவனிச்சாக்க பங்கஜம், பத்மம் 2ம் கலந்த மாறுபட்ட அர்த்தம் வருது. எப்படி அப்படின்னா சரீரத்தோட மதிப்பு 90 பைசா மட்டும்தான். ஐயோ காபராயிடாதீங்கோ. சரீர வேல்யூ பதார்த்தமாக ரசாயனமாக உள்ள பதார்த்தத்தோட வேல்யூ 90 பைசா. நன்னா புரிஞ்சுக்கோங்கோ. அது நம்ம உடம்புல இருக்க இரும்பு, ஜிங்கு, கெமிக்கல் இதெல்லாம் சேர்த்தாக்க 90 பைசா. மனுஷனாக எடுத்துட்டா மதிப்பு சொல்லவே முடியாது, வேல்யூ போட முடியாது. எக்ஸாம்பிள் கிட்னி. சிறுநீரகம் உடம்பில் உள்ள மாலின்யத்தை எவ்வளவு இருந்தாலும் ஃபில்டர் செய்கிறது. அது கிட்னி ஃபெயிலியர் ஆனாக்க டயாலிசிஸ் மிஷின் செய்கிறது. மிஷின் விலை ரொம்ப காஸ்ட்லி. மிஷின் 2 அல்லது 3 மணி நேரம் வேலை செஞ்சுட்டா அது கூட ஓஞ்சி போயிடும். நம்ம சரீரம் ஓயலையே, அதற்கு அதிகப்படி ப்ரெஷர் தந்தால் ஓயுமே தவிர நம்ம செத்து போகிற வரைக்கும் கிட்னி ஃபங்க்ஷன் வேலை பண்ணிட்டு தான் இருக்குது. ரெண்டாவது ஹார்ட்டு. ரொம்ப பெரிய பைப்பு ரொம்ப தூரம் போட்டால் கூட அதில் லீக் ஆகும். ஆனால் ஹார்ட்டு ஒரு முறை அடித்து அது வெளியே ரத்தத்தை அனுப்புறதுக்கு 5000 மைல் தூரம் போகிறது. பாடியில் ரத்தம் பிரவகிக்கிறது. எந்த டாக்டர்கிட்ட கேட்டுக்கோ, லைஃப் முழுக்க நடக்கும். ஹார்ட்டுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோமா? ரெஸ்ட்டு தந்தால் நாம் இருக்க முடியுமா? ஹார்ட்டோட விலையும்
அதனோட வேலையும் நம்ம வேல்யூ போடுறதுக்கே முடியாது. அடுத்தது பிரெயின். பிரெயின் ரொம்ப அற்புதம். பிரெயினை பற்றி சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. வயிறு ஜீரணம் ஆறுது, நீ என்ன வேணால் சாப்பிடு, அது ஜீரணம் பண்ணி ரத்தமாக மாற்றுறது. மிஷின் வாங்கினாலே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாத நமக்கு இந்த அற்புதமான மனுஷ சரீரம். நெக்ஸ்ட்டு கண். சரீரத்தில் ஒவ்வொரு பார்ட்டும் மேஜிக் தான். மனுஷ சரீரம் அற்புதம். அதை நீ எப்படி உபயோகப்படுத்துகிற? மனுஷ தர்மம் நமக்கு தெரியும். கண் கலரெல்லாம் பார்க்க முடியுது. ஸ்கின்னு கூலு ஹீட்டு அதெல்லாம் ஸ்பெரிசம் மூலம் உணர முடியுது. குரு ரோகத்தை நிவாரணம் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறோம். கேன்சர் பேஷண்ட் வந்தால் கூட அவளோட சரீர உபாதை குறையிறது. எப்படி குரு ரகரகமாக பண்ணுறா? எல்லா தர்மமும் தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனால தான் அவளால் பண்ண முடியுறது. பேப்பர் இருக்குது, பேனா இருக்குது. உனக்கு பாட்டு நன்னா எழுத வந்தால் நீ நிறைய பாட்டு எழுதலாம், அதில் அர்த்தமும் வரும். நம்ம பாட்டு எழுதுனா அர்த்தத்தை தெரிஞ்சிக்காம வெளியில் அர்த்தத்தை தேடுறோம். மனுஷ ஜீவிதத்தில் அர்த்தம் தேடலை, வெளி விகாரத்தில் போய் தேடுறோம். மனுஷ சரீரத்தில் விலை மதிப்பில்லாமல் கஜானா கோஷம்லாம் இருக்குது. ஆத்தியாத்மிகத்தில் பஞ்சகோஷம்னு சொல்லுவாள். 5 சரீரம், 5 லேயர். இதை எந்த சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணுறோம், எப்படி வளர்க்குறோம், எதுக்காக அவசப்படுறோம், அந்த கான்செப்ட் தெரியணும். இது 2வது புருஷார்த்தம், காமம். காமம் அப்படின்னா நம்ம விபரீத அர்த்தம் தான் எடுத்துப்போம். காமன்னா டிசைர், கோரிக்கை. காமன்னு ஒன்று ரகரகமாக அர்த்தம் எடுத்துக்காத. தர்மம் அர்த்தம் தெரிஞ்ச பின்னாடி டிசைர் பயன்படுத்துகிறோம். அதாவது அர்த்தம் தெரியலன்னா நமக்கு இதனோட அர்த்தம் அனர்த்தம் ஆகிடும். அதாவது காமன்னா டிசைர் பூர்த்தி ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். அது அர்த்தம் மீனிங் தெரியாதனால எந்த கோரிக்கையும் நமக்கு பூர்த்தி ஆகிறதில்ல. ஆர்வம் வந்தால் தான் சாதகன் இது எதுக்குன்னு நினைக்காம மேக்சிமம் ஸ்ட்ரெஸ்ஸு தரணும். கோரிக்கை எதுக்கு அப்படின்னு அர்த்தம் தெரியணும். அடுத்தது மோட்சம். மோட்சங்கிறது 4வது புருஷார்த்தம். எந்த கோரிக்கை எவ்விதமான தர்மம் உபயோகித்து நிறைவேற்றிக்கிறது தெரிஞ்ச பின்னாடி தான் என்ன ஆகும், கோரிக்கையால் முக்தி ஏற்படும். இப்போ சூடாக சாதம் சாப்பிட்ணுன்னு விருப்பம் ஏற்படுது. எப்படி சமைக்கணும், எவ்வளோ சாப்பிடணும், அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ சமைச்சு சாப்பிட்டப்புறம் சாப்பிடணும் என்ற கோரிக்கையிலிருந்து நமக்கு முக்தி பெறுகிறோம். கோரிக்கையிலிருந்து வெளியே வரணும், இதுதான் முக்தி. இது சதுர்வித புருஷார்த்தம். எந்த வேலை செஞ்சாலும் இந்த 4ம் பண்ணுறோம். மனுஷனோட தர்மம் தெரியவில்லை, தர்மம் தெரிந்தும் அதை உபயோகிக்கலை. குப்த வித்தியை உபயோகிக்க 3-4 பாகம். ஒருவன் சந்தைக்கு போய் பசுமாடு வாங்குறான். அவன் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் நின்றுட்டுருக்கான். அந்த சின்ன பையனுக்கு ஒரு வினோதமான ஆசை வந்தது. நீ பசுவை பிடிச்சுட்டு இருக்கியா, பசு ஒன்றை பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டான். அந்த பசுவை கூட்டின்னு வரவனுக்கு கோபம் வந்தது. ஏண்டா உனக்கு புத்தி இருக்கா, பசுவை நான் கைத்தால் கட்டி அழிச்சிட்டு வரேன் அப்படின்னா. சின்ன பையனுக்கு குறும்பு. இந்த சின்ன பையன் கயத்தை பிடிச்சி இழுக்கிறான். கயத்தை பிடிச்சி இழுத்தோடனே பசு அந்த கயத்துலேருந்து விடுபட்டு ஓடி போயிடுது. அப்போ அவனும் பின்னால் போகிறான். நீ எதுக்கு போகிற அப்படிங்கிறான். கயிறு இங்கே இருக்கே அப்படிங்கிறான். பசு போயிடுதே, ஓடி போயிடுதே. எதற்கு பின்னால் போகிற அப்படின்னா நாம்ளும் அதை மாதிரி தான் தப்பு பண்ணுறோம்.
கயத்தால் கட்டிண்டு இருக்கும் பயங்கரமான கயிறு அப்படின்னா ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ஸ். பூர்வ கிரகம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. தெரிஞ்சால் தெரியும், தெரியும் இல்லை என்ன தெரியாது. தெரிஞ்சிருக்கு ஆனால் இல்லைன்னா தெரியாது. ஆனால் தெரியுங்கிற நினைக்கிறோம். தெரிஞ்சு இருக்கிறவாளுக்கு தெரியாதவா எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பிரமையில் இருக்கும். ஆத்ம வித்யை, குருவை பற்றினது, பகவானை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சதுன்னு நீ நினைக்கிறது எதுவுமே இல்லை. தெரிஞ்சதுன்னு நீ நினைக்கிற அந்த பிரமை மட்டும்தான் இருக்குது. இப்போ மெடிக்கல் டெஸ்ட்லாம் வைக்கிறா. 5000 பேர் டெஸ்ட் எழுதுகிறா. 5000 பேர் டெஸ்ட் எழுதுனா 5 பேர் தான் பாஸ் பண்ணுறா. அந்த 5 பேரில் இன்டர்வியூலாம் வச்சா ஒருத்தர் தான் செலக்ட் ஆகிறா. குரு ஒரு தடவை எல்லாருக்கும் ஒரு 5 பேருக்கு பழம் கொடுக்குறார். அவர் பழம் கொடுக்கும்போது சொல்கிறார், யாரும் பார்க்காம சாப்பிட்டுட்டு வாங்கோ அப்படிங்கிறார். அந்த 5 பேரில் 4 பேர் தனித்தனியாக பழத்தை சாப்பிட்டுட்டு வந்துட்டான். அந்த 5ஆவது நபர் இதுவரைக்கும் வரல. கலியுகம் கூட வந்துடுத்து. அவன் சொல்கிறான், ஈஸ்வரன் சர்வ வியாபி. அப்படி சர்வ வியாபியாக இருக்கும்போது எல்லாரும் பார்க்காம நான் எப்படி பழம் சாப்பிட முடியும்? அந்த சிஷ்யன்தான் கரெக்டு. இந்த சூத்திரத்தை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம்? சீக்ரெட் டாக்டின், சாவித்ரி புக்கு, பகவத்கீதை, இதெல்லாம் காட் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ஒப்புத்துக்கலையே. குரு விஷயத்துலேயும் நீ பார்க்குற அந்த பந்தத்தை உதறு. மதம் பற்றி பேசுகிறோம், இதே தான் தப்பு பண்ணுறோம். துரியோதனன் சொல்கிறான், ஜானாமி தர்மம் நசமே பிரகிருதிஹி. பட்டவர்த்தமாக சொல்கிறார், எது தர்மம்னு எனக்கு தெரியும், நான் ஆச்சரணம் பண்ணலை, ஃபாலோ பண்ணலை. அதர்மத்தை என்னால் ஒதுக்க முடியல. அர்ஜுனனும் பாதையும் சாதகனோட பாதையும் இதுதான். ஸ்வஸ்தி.